ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறதுனா என்னோடய கிச்சனோட டீப் கிளீனிங்கு அண்டு அடை தோசை ரெசிபி. அதுதான் டீப் கிளீனிங்னாலே பாப்பா ரொம்ப குஷியாயிடுவா. ஏன்னா எல்லா பாத்திரங்களும் கீழே எடுத்து போட்டிருப்பேன்ல, அது விளையாடுறதுக்கு அவளுக்கு நல்லா ஜாலியாக இருக்குன்னு. அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கும்போது அந்த பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பேன்னா, ஸோ அதில் தேவையில்லாமல் இருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸு, தேவையில்லாத ஜாமான்லாம் எடுத்துகிட்டு அதிகமாக புழங்காததெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே பேக் பண்ணி மேலே தூக்கி வச்சிட்டேன். ஆல்ரெடி நிறையா பாக்ஸுக்குள்ளே பாத்திரங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் புழக்கம் இல்லாத பாத்திரத்தெல்லாம் எடுத்து பாக்ஸுக்குள்ளே போட்டு மேலே தூக்கி வச்சாச்சு. புழங்குற பாத்திரத்தை மட்டும் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு கீழே உள்ள கப்போர்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் இதை நான் கட்டாயம் க்ளீன் பண்ணிடுவேன். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கராப்பாம்பூச்சி அவங்க ஃபேமிலியோட குடிப்பு வந்துடுவாங்க. அப்புறம் ரொம்ப ஸ்மெல் ஆயிரும், நமக்குமே கொஞ்சம் அன்ஈஸி ஆயிரும். அதனால தான் இந்த இடம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரம் பிளேட்லாம் எடுக்கும்ல, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலட்டிட்டு கொஞ்சம் திறந்து போட்டிருந்தேன். கடைசியாக செட் பண்ண முடியலை. ஹஸ்பண்டை கூட்டம் செட் பண்ண சொன்னேன், அவங்களாலையும் முடியலை. அப்புறம் பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற இந்த குட்டி குட்டி பால்ஸ் பியரிங்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு. திரும்ப நானே இதை செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வேலை பார்க்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே நானுமே அதுக்குள்ளே வச்சு செட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு அன்றைய தினத்துக்கு நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகட்டும்னு சொல்லி திறந்து போட்டிருந்தேன். மற்ற பாத்திரத்தெல்லாம் அட் த சேம் டைம் கழுகியுமே வச்சுருந்தேன். ஹிட்டு அதெல்லாம் அடிக்கணும்னு யோசிப்பேன். பட் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுனால பாப்பாவுக்குமே நம்ம கொடுக்கறனால ஏதாவது இதாகிடக்கூடாதுன்னு ஒரு பயமாக இருந்தது. இப்போ ரீல்ஸில் ஒரு இதை பார்த்துருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்கமிங் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ தோசைக்கு நனைய போட்டு அப்படியே அடை தோசைக்கு தான் நனைய போடுறதுக்கு எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 100 கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு, 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சிறுபருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே தோசைக்கு அரைக்கும் போதே சேர்த்து இதையும் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான். 10 வரமிளகா, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சினே வச்சுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி. நீங்கள் காயப்பொடி இல்லைன்னா கட்டி காயம் கூட ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். ஆனால் போடும்போது தட்டி போடுங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், என்கிட்ட பழுத்து மிளகாய் இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லாவே ஓட்டிக்கிறோம். இது நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வத்தல் எதுவுமே தண்ணியில் ஊற வைக்கல, அதனால தான். இடையில கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம்னா நல்லா மையாக அரைஞ்சிரும். இந்த அப்போ அரைச்சாலுமே நம்ம காம்போடு போட்டதுனால இந்த மாதிரி துரும்பு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது தொண்டையில் குத்தும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த மிக்சியுமே போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். இது நம்ம மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, வித்தின் 5 மினிட்ஸ்குள்ளேயே அரைஞ்சிடும். நமக்கு அடை மாவு நல்ல மையாக அரைக்க தேவையே இல்லை. கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தாலே போதுமானது. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா வலிச்சிடலாம் மாவை. அடை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ நல்லா கழுவி ஊற்றிட்டு காணாததுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அதை இந்த அடை மாவோடு நம்ம ஆட் பண்ணிக்கிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாதனால அதை நான் ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் சேர்ந்து நல்ல ஒரு கலந்துட்டு நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அவியல் கூட சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசையுமே கொஞ்சம் நல்லா மெல்லிசாக வரும். நான் கனமாக ஊற்றிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க என்னென்னா 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க எதாக இருந்தாலும். ஸோ ஊற்றுறதே நல்லா பெருசாக முந்தையாகவே ஊற்றி கொடுத்துருவேன். அதனால தான். ஸோ நீங்கள் மெல்லிசாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் போது தான் சாப்பிடவே நல்லாயிருக்கும். நம்ம ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா தோசை மாவு நைட்டு இல்லைன்னா வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே இது ஊறிடுங்கிறதுனால நைட்டு புளிக்கவும் தேவையில்லை. ஸோ நல்லாவே இருக்கும். நைட்டு டின்னராக கூட இதை எடுத்துக்கிடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு மெயின் டாஸ்க்கே இந்த மேலே ஏறி இந்த கிளாஸை துடைக்கிறது தான். ஏன்னா மேலே ஏறி நிற்கும் போது தான் பாப்பா அம்மா அதை கொண்டா, அம்மா இதை கொண்டான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாள். இறங்கி இற கஷ்டமாக இருக்கும். கிச்சன் க்ளீனிங் பக்கத்தில் போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் போயிட்டோம்னா டைம் போகிறதே தெரியாதுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை க்ளீன் பண்ணி வந்துட்டேன். அடுப்பை மோஸ்ட்லி நான் ஒரு 2 நாள் குறைக்க நம்ம க்ளீன் பண்ணியதுனால அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ கொஞ்சமாக விம் ஜெல்லை போட்டு நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே
தண்ணி ஊற்றி கழுவிடுவேன். தண்ணி ஊற்றி இப்படி கழுகுறத மந்த்லி ஒன்ஸ் தான் கழுகுவேன். ஏன்னா அடுப்பில் தண்ணி வந்து ரொம்ப தங்கிடக்கூடாதுல, அதனால தான். கவுண்டர் டாப் ரொம்ப அழுக்காக இருக்குமோன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் தொடச்ச உடனே இதாகிடுச்சு. எனக்கு இந்த க்ளீன் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த க்ளீனர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட ஃப்ளோரில் சிந்தாமல் அழகாகவே இதாகிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் கையை வச்சு தான் தள்ளுவேன், இல்லைனா ஈக்குமாறு வச்சு தான் நம்ம தள்ளி விடுவேன். ஈரமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் காய டைம் ஆகும், கீழே ஃப்ளோரில் கொட்டிடும், திரும்ப போடுற வேலைன்னு இருக்கும். பட் இது வந்து ஒரு ட்ராப் கூட எனக்கு கீழே சிந்தலை. எல்லாமே காஞ்சிட்ருக்க கேப்பில் செகண்டு குழியெல்லாம் போட்டு வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, அதனால தான். நம்ம கிச்சனில் இந்த தண்ணியை நல்லா ஊற்றி நம்ம கழுகும் போது இந்த மாதிரி இடுக்குகளில் கட்டாயம் தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலேட்டர் கீழே ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடங்கள் எல்லாம் நல்லா துணியை வச்சு, காஞ்ச துணியை வச்சு நல்லாவே தொடச்சி எடுத்துருங்க. பார்த்திங்களா எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. ஸோ கட்டாயம் நம்மளை அறியாமல் போயிடும். ஸோ தண்ணியில் கொஞ்சம் வந்து இருக்காமல் பார்த்துக்கிடணும். அதுதான் நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ் கூட. அன்றைய தினத்துக்கு வந்து லஞ்சு வந்து நான் தோசை தான் வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் க்ளீனிங் ஒர்க் இருந்ததுனால. நானும் பாப்பா மட்டும் தான், ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அதனால தான். கிரைண்டர் இதுக்கு வந்து காலையில் தோசைக்கு போடும்போது நார்மலாகவே தொடச்சிருவேனா. ஸோ அது கொஞ்சம் கிரைண்டர் வந்து ஈஸியாக இல்லை. அன்றைய தினத்துக்கு போட்டு அந்த அழுக்கு மட்டும் தான் இருந்தது, ஈஸியாக தொடச்சிட்டேன். பட் மிக்ஸி பார்த்திங்கன்னா எனக்கு ஜார் வந்து ஒழுகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி ஸ்ப்ளிட்டாக இருக்கிறத தொடச்சேன். பட் அது வந்துட்டு ஃபங்கே ஃபார்ம் ஆயிருச்சு. எனக்கு அது ரொம்பவே சங்கடமாக போயிட்டு, தொடச்சி பார்த்ததுக்கு அப்புறமும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு விம் ஜெல் கொஞ்சமாக அதோட தண்ணியில் ஊற்றிட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு நுரை வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரப்பரில் தொட்டு அப்படியே தேய்ச்சிட வேண்டியதான். அந்த நுரையை மட்டும் வச்சு தேய்றீங்க, தண்ணி உள்ளே போய்ட்டுன்னா நமக்கு மிக்ஸி ரிப்பேர் ஆயிரும். ஸோ பட் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது 100% நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்த மாதிரி இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சோப்பு நுரையை மட்டும் வச்சு நீங்கள் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா தேய்ச்சா போதும். நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்னாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்க்ரப்பர்னாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா துணியை வச்சு தொடச்சிட்டே நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா தேய்ங்க. உள்ளே இருக்கிறத வந்து நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தான், டூத் ப்ரஷ் வச்சு தான் நான் அதை வந்து தேய்ச்சிருந்தேன், கிச்சனில் போட்டிருந்தது. ஃபைனலாக அது இருக்க வேண்டிய இடத்துல வந்து செட் பண்ணி வச்சாச்சு. என்னுடைய மிக்சியோட அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. அந்த உள்ளக்க சுற்றுற அந்த வீல் சைடு மட்டும் வந்துடுச்சு, என்னென்னா பிளேடு பக்கத்தில் நான் வந்து ரொம்பவே தேய்க்கல, ஏன்னா புஷ்பி ஏறக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி அவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. மிக்சி யாராவது புதுசாக வாங்குறீங்கன்னா தயவுசெய்து ஒயிட் கலரில் மட்டும் வாங்கிடாதீங்க. இதே வந்து எங்கள் பழைய காம்பவுண்டில் ஓனர் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் கிஃப்டாக கொடுத்துருந்தது தான் இந்த மிக்சி. அப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் வைக்கிறதெல்லாம் இது பண்ணிவிட்டேன். இதை ஆர்வ கோளாறில் கொட்டிட்டேன், எதுனா அஞ்சரை பெட்டி. ஸோ அதையுமே அப்படி கையோடு க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு நானும் பாப்பாவும் மேலே வந்து துணி காயப்பட போயிட்டோம், போர்வை எல்லாத்தையும் தான். மேலே வந்துட்டோம் அப்படின்னாலே பாப்பா ரொம்ப குஷியாயிடுவா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்காகத்தான். என்னது இது கிளி? 2 பேரும் நல்லா கிளியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே துணியை காயப்பட போயாச்சு. துணி காயப்பட போகும்போது நான் வந்துட்டு மடியறதுக்கு கொஞ்சம் எரிச்சல் பட்டுட்டே போனேன்னா பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு வந்து எனக்கு துணி எடுத்து கொடுக்குறது அவ்வளோ பிடிக்கும். நல்லா ஓடி வந்து எடுத்து கொடுப்பா. 2 பேரும் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு. மற்றதெல்லாம் நைட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த மக்கள்லாம் கொடுக்குறது ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஒன்று என்னுடைய காலேஜ் வந்துட்டு சீனியர்ஸ்க்காக ஜூனியர் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வந்து ஃபேர்வெலுக்காக கொடுத்துருந்தாங்க. 2வது வந்து இவங்க ஆஃபீஸில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பூன் வந்து சில்வர் ஸ்பூன் ஒரு இது வைக்கிறதுக்கும், இன்னொரு இது வந்துட்டு பிளாஸ்டிக் ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுக்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ரேக்குமே சொல்லலாம். இந்த ரேக் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து இடம் நல்லாவே கொஞ்சம் கிடச்சிது. இதெல்லாம் நான் செட் பண்ணிட்டு இருக்க கேப்பில் பாப்பா இதை உட்காந்து ரோல் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அது அவளே தான் செட் பண்ணா. காணும் எங்க பை போச்சா? என்ன பண்ணுத? அவளே செட் பண்ணி விளாண்டுட்டு இருக்க கேப்பில் நான் மற்ற ஸ்பைசஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அஞ்சரை பெட்டியை ஃபில் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மஞ்சப்பொடி, கடுகு, மல்லி, வெந்தயம் எல்லாத்தையும், மிளகு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டேன். ஓரளவுக்கு பிரிக்க முடியாத பிடிஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரிக்க முடியாததை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க முடியாததுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மிளகு மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. இந்த நேரத்தில் தான் சொலவு கட்டாயம் வேணுங்கிறதே தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரும்போது கட்டாயம் அதை வாங்கிட்டு வரணும். இது எல்லாத்தையும் வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு குடுவைக்குள்ளே போட்டு ரசம் நம்ம செய்யும்போது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். என்னோட
ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இந்த அவுட்புட் வீடியோ 2-3 நாள் கழிச்சு தான் எடுத்தேன். ஏன்னா அன்றைய தினம் நைட்டு வரைக்கும் ஆனதுனால ஃபுல்லாக எடுக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ பண்ணுங்கிற என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.